ஆகவே நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்கள், பலத்த காரியங்களை செய்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவங்கிறத காட்டி கொடுத்திருக்கிறார். கண்ணீர் ஜெபம், பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. அந்த ஜெபத்தின் மேன்மை டாக்டர்கள் ஆச்சரியப்படுறாங்க, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன ஒரு ஆயுதம் இருக்குது? பெரிய ஆயுதம் ஜெபங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட செய்தி எல்லாம் பாத்தீங்களா? हमारा जो आज के गवाही எல்லாம் கேட்டீங்களா? गवाही तो हमने सुने क्या? அவங்க வீட்ல இருந்து மேல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு, பல வருஷமா வடிஞ்சிட்டு இருக்கு. उनके घर का ऊपर से पानी टपकते रहता है, बहुत सालों से टपक रहा है. எவ்வளவு இன்ஜினியர் வந்து பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியல. कितना भी इंजीनियर आके देखेगा तो भी वो ढूंढ नहीं पाए. அவங்க வீட்ல கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தர் அற்புதம் பண்ணிட்டார். वो घर पर इकट्ठा होकर प्रार्थना किए, प्रभु ने आश्चर्य किया. 3 வருஷம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற ஒரு பிள்ளை வீட்ல இருக்குது. 3 साल पति पत्नी अलग हुआ एक परिवार था. அவங்க சகோதரி उसकी வீட்ல குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. घर में प्रार्थना करने शुरू किए. சமாதானமா குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாங்க. समाधान से वो दोनों मिल गए. அவங்க ஜெபங்கிற ஆயுதம் तो प्रार्थना करके तलवार அற்புதங்களை செய்கிறது. अद्भुत काम करता है. என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ சொல்லி சிஸ்டர் ஏங்கி இருப்பாங்க. மகனுக்கு அருமையா அதற்கு அற்புதம் செய்தார். मेरे बच्चे का भविष्य कैसा रहेगा करके सिस्टर सोचा रहेगा, लेकिन परमेश्वर ने सब कार्य अच्छी तरीके से நாங்களாம் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் நினைச்சோம், கர்த்தர் நல்ல மார்க் கொடுத்தாங்க. हम सोचते थे कि जस्ट वो कि पास होगा तो अच्छा होगा करके, प्रभु ने अच्छा मार्क्स फर्स्ट क्लासல பாஸ் பண்ண வைக்கிறார். फर्स्ट क्लास में ஹalleluya ஹalleluya हालेलुया. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். प्रभु अद्भुत कार्य करता है. நம்ம வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து செய்கிறார். लज्जित हुए थे वहां हमारे லாக்டவுன்ல ஒரு ஆளே இங்க இருந்து போக முடியாது. लॉकडाउन में एक इंसान यहां से वहां नहीं जा सकता. ई पास வருவாங்க, ई पास चाहिए बोलते हैं, क्वारंटाइन பண்ணுவாங்க, क्वारंटाइन करेंगे, மெடிக்கல் செக்கப் மாங்க, मेडिकल चेकअप करेंगे. ஒண்ணுமே இல்லாம எங்களை அப்படியே ஆவியானவர் தூக்கி போனாரு. कोई भी चेकअप हो, कोई कुछ भी चीजें के बिना हमें परमेश्वर लेके गए. 2 टेम्पो ஒரு கார்ல போனோம். 2 टेम्पो एक कार में है. அது மாதிரி ஆச்சரியமான காரியம். आश्चर्य रीति कार्य है. இது ஆண்டவரால தான் பண்ண முடியும். ये परमेश्वर ही कर सकता है. மிகப்பெரிய ஒரு சாட்சி. एक बड़ा साक्षी 4 மாசம் ஆச்சு. ஹalleluya. நீங்க கோஷிக்கிறார். हमें चला रहा है परमेश्वर. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. कितना बड़ा गवाही है. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்துற விதம், प्रभु उनके बच्चों को चलाने की रीति ஆச்சரியமா இருக்கும். आश्चर्य अनेकருக்கு ஒரு ஆசீர்வாதமா, बहुत लोगों को ஒரு மகிமை உள்ள பாத்திரமா அந்த நாளுக்கு நம்ம महिमा வைத்திருக்கிறோம். के बर्तन के समान रखता है. நம்ம எல்லாரும் தலைகளை நோக்கி தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். हम सभी सिर झुकाकर प्रभु की ओर देखेंगे. என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி
ஆழமறியும் கண்கள் பாலினால் கழுவிய கண்கள் நேர்த்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள் பாலினால் கழுவிய கண்கள் நேர்த்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள் நதியோரம் தங்கும் புறா கண்கள் என் ராஜாவின் ராஜ கண்கள் நதியோரம் தங்கும் புறா கண்கள் என் ராஜாவின் ராஜ கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள் பூமி எங்கும் உலாவும் கண்கள் அதின் குடிகளை ஆராயும் கண்கள் பூமி எங்கும் உலாவும் கண்கள் அதன் குடிகளை ஆராயும் கண்கள் உறங்காது என்னை காக்கும் கண்கள் என் இனியரின் இனிய கண்கள் உறங்காது என்னை காக்கும் கண்கள் என் இனியரின் இனிய கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் என்ன அழகு இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள் ஆண்டவரே இந்த நாள்ல प्रभु इस दिन में நீங்க பேசுங்க ஆண்டவரே आप बात करो प्रभु ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக हर एक हृदय खुला जाए தடைகளை உடைக்கிற இயேசுவின் सारे நாமம் बंधन को तोड़ते यीशु அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க मुझे छुपाकर आप प्रकट இந்த करो வல்லமை இந்த இடத்துல பிரகாரம் விளங்க பண்ணுங்கப்பா आपके सामर्थ को यहाँ इस जगह पर प्रकट कीजिए உங்களுடைய மகிமையின் பிரச்சனைகளை மூடட்டும் அப்பா आपका महिमा प्रशंसा इस जगह को வார்த்தையினாலே எங்கள் ஆத்மாவை திருப்தியடை செய்வீராக वचन से हमारे आत्मा को तृप्त करो ஒவ்வொரு உள்ளங்களும் குழந்து விட்டு எரிவதாக हर एक हृदय चलना चाहिए प्रभु। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே प्रार्थना करते हैं अच्छे पिता आमेन। आमेन அல்லேலூயா हालेलुया ஆண்டவருடைய கண்கள் प्रभु के आंखें எப்படிப்பட்ட கண்கள் कैसा आंखें हैं அழகு கண்கள் அல்லேலூயா खूबसूरत आंखें हैं ஆழத்தை பார்க்கிற கண்கள் वो गहराई को देखने वाला आंखें हैं அல்லேலூயா हालेलुया நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்கிறோம் हम हर एक जन के चेहरे को देखते हैं ஒரு அவர் இருதயங்களை பார்க்கிறவர் वो हृदय को देखने वाला परमेश्वर அல்லேலூயா பலவிதமான கண்களை நம்ம பார்க்கிறோம் बहुत रीति के आंखों को हम देखते சரி லூக்கா 6ஆம் அதிகாரம் 6 हैं लूका 6वां अध्याय 7ஆம் வசனம் उसमें 7वां वचन 6वां வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குவார் என்று சொல்லி அவர்கள் நோக்கமா இருந்தார்கள் அல்லேலூயா हिंदी में कोई पढ़ेगा लूक 6:7 ஆ. शास्त्री और फरीसी சாஸ்திரி ஒரு பரிசு அப்படின்னா யார் அவங்கலாம் வேதபார பரிசேயர்னா யாரு शास्त्री और फरीसी இப்ப நம்ம उसको नाश करो இன்னைக்கு வைராக்கியம்ங்கிற அடிப்படையில जलन के फाउंडेशन में இப்படிப்பட்ட வேதபாரகர் ऐसे फरीसियों இப்படிப்பட்ட பரிசேயர்கள் ऐसे மூர்க்க வெறி கொண்டு जलन से उठकर இயேசுவையும்
यीशु को, இயேசுடைய பிள்ளைகளையும் यीशु के என்ன चेले को செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசிக்கிறார்கள். क्या करे करके एक दूसरे से वो बातचीत कर रहे हैं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அதெல்லாம் பத்தி கேரே பண்ணாம போயிட்டே இருப்பார். प्रभु वो चीजों को ध्यान ही नहीं दिया और वो आगे बढ़ गया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல். प्रभु एक अलग रीति से, वो प्रकृति से बढ़कर वो परमेश्वर। நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. आप और हम पैदा होने से पहले ही उसका आँख हमें देखा। நம்மை குறித்து அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். हम सभी के इसमें उसका बड़ा योजना है। உள்ளங்கள் வரைஞ்சு வச்சிருக்கிறார். अपने हाथों में उसने बनाया है। இந்த உலகத்துல நம்ம பாவியா இருக்கும்போது நீதிமானாய் நம்மளை பார்க்கிறார். इस दुनिया में हम जब पापी थे तभी ही परमेश्वर हमें धार्मिक ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருடைய பிள்ளைகளும் பார்க்கிறார். और याजक के समान हमें देखा है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட அன்பின் கண்கள். वैसे प्रेमी परमेश्वर। லூக்கா 7ஆம் அதிகாரத்துல लूका 7वां अधिकार में அவர் 13ஆம் வசனத்துல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா 13 वचन से हम पढ़कर 12ல இருந்து படிங்க. 12 से हम पढ़ेंगे। வாசலுக்கு சமீபித்தபோது ஆ. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தான். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. ஆண்டவர் प्रभु நாய்னூர்ங்கிற ஊருக்குள்ள வரும்போது नगर के फटक के पास அவருடைய पहुंचे சீஷர்கள் अनेகரும் तो उसके शिष्य चेले अनेक लोग, திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். बहुत लोग के साथ एक जगह पर जा रहे थे। அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது जब वो गांव के पास प्रभु மரித்து पहुंचा, போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். एक मुर्दा को दफन करने के लिए लाया। வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். बहुत लोग उनके साथ आए। அவளோ கணவன் இல்லாத கைம்பெண்ணா இருந்தார். கணவன் இல்ல, उसको पति नहीं था, वो औरत को, அவளுக்கு விதவாத்தா. वो विधवा थी। அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன், उसको सिर्फ एक लौता लड़का था, வாலிப பையன். वो जवान लड़का था, அந்த பையனும் இறந்து போயிட்டான். वो भी मर गया था। அப்ப அந்த அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையையும் இழந்துட்டான். तो उसका एक ही भरोसा भी मर गया लड़का। புருஷன் கிடையாது, पति नहीं है, அவளோட நம்பிக்கை ஒரே ஒரு பையன், வாலிப பையன். उसका सिर्फ भरोसा एक जवान लड़का அந்த था, பையனும் மரித்துட்டான். वो भी मर गया था। அவனை தூக்கிட்டு ஜனங்கள் வெகு ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. तो बहुत लोग उसे वो मुर्दा को उठाकर जा रहे थे। கர்த்தரோ प्रभु யாரை பார்த்தார்? किसको देखा? அந்த வெகு ஜனத்தை பார்த்தாரா? वो बहुत भीड़ को देखा था இல்ல क्या? அந்த பாடையை பார்த்தாரா? या फिर वो मुर्दा को देखा இல்ல था? செத்து போன அந்த வாலிபனை பார்த்தாரா? या फिर वो लड़का जो मरा हुआ उसको देखा? அவளை பார்த்தார். वो उस औरत को देखा। மனது உருகினார். वो मन तरस खाया, அழாதே என்று சொன்னார். मत रो करके कहा। ஹalleluya. हालेलुया। அவருடைய பார்வை उसकी आंख के கண்ணீரோடு இருக்கிறவங்களை, आंसू से रहने वालों को, வேதனையோடு இருக்கிறவங்களை जो वेदना में उनको, அவருடைய கண்கள் உற்று நோக்கி பார்க்கிறது. उसका आंख के गहराई में देखता है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய பிரச்சனையை பார்க்காதபடி हमारे समस्या को नहीं நம்முடைய देखते, கண்களை பார்க்கிறார். हमारे आंखों को देखता है। அழாதே என்று சொல்கிறார். मत रो करके बोलता है। நம்ம எந்த சூழல் இருந்தாலும் हम कौन सी भी स्थिति में हो, சிறலான ஜனங்கள் நம்ம கூட வருவாங்க. बहुत लोग भीड़ हमारे साथ நம்மளை தூக்கி आएंगे, கொண்டு போக வருவாங்க. हमारे उठा कर लेके जाने के ஆனா लिए भीड़ நம்மளை பார்த்து आएंगे, लेकिन அழாதே என்று சொல்லி रोना मत करके கிட்ட வந்து बाजू में रख, பாடையை தொட்டு वो उसे छू, நம்ம பிரச்சனையில இருந்து நம்மளை விடுவிக்க வல்லவர் ஒருத்தர் உண்டு. हमारे समस्या से छुड़ाने के लिए वो सामर्थ्य, அவர்தான் இயேசு கிறிஸ்து. वही यीशु मसीह है। அவருடைய கண்கள் उसके आंखें நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது. हमारे आंसू को पोंछता है। மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டார், मार्ताल मरियम के आंसू को देखा, கல்லறைக்கு சென்றார். कब्रिस्तान गया था, மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்தார். मरा हुआ लाजरस को जिलाया। ஹalleluya. ஹalleluya. அவர் கண்ணீரை பார்க்கிறார், उसके आंसू को देखा, நமக்கு களிப்பாய் மாற்றுகிறார். हमारे आंसू को देख के वो खुशियां में बदलता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஹalleluya. யோவான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல यूहन्ना 8वां अधिकार 5वां वचन में
எடுத்து வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அங்க ஒரு ஸ்திரீயை वहाँ पर एक स्त्री को व्यवस्था में मूसा ने हमें आज्ञा दी है कि ऐसे स्त्रियों को पत्थरवाह से करे। सो तू इस स्त्री से विषय में क्या कहते हैं? அங்க நீங்க 3ஆம் வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா अब तीसरा वचन से पढ़कर देखेंगे तो விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். वहाँ पर व्यभिचार में एक स्त्री पकड़ी गई है। பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுது? तो जुना करार के न्याय प्रमाण ये कहता है कि இந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்ணிட்டா. ये स्त्री व्यभिचार की மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? मूसा के न्याय प्रमाण क्या कहता है? அவளை கல்ல எறிஞ்சு கொல்லணும். इसे पत्थर से मारकर मारना है। பிசாசிலிருந்து காப்பாத்துறதோட இந்த வேதபாரக பரிசேயத்திலிருந்து காப்பாத்துறது பெரிய வேலையா இருக்கு. शैतान से बचाने से बड़ा ये फरीसियों से बचाने के लिए बहुत मुश्किल हो जाता है। விபச்சாரம் தனியா ஒரு ஆளால பண்ண முடியாது. व्यभिचार सिर्फ एक इंसान नहीं कर सकता। அந்த மனுஷனை விட்டுருவாங்க. वो लड़का को छोड़ देता இந்த है, ஸ்திரீயை பிடிச்சு வந்துருவாங்க. ये स्त्री को लेके आ जाते हैं। இந்த உலகத்துல வந்து ஒன்ன விட்டுட்டு ஒன்னதான் பிடிச்சு போட்டு அடிப்பாங்க. ये दुनिया में एक को छोड़ के एक को ही पकड़ के मारते हैं। போதவரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையங்களமா இப்படிப்பட்டால் गुरु ये स्त्री व्यभिचार में पकड़ी गई है। இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணம் நமக்கு கட்டளையிட்டபடி இருக்கிறாரே. ऐसी स्त्री को मूसा ने जो आज्ञा दिया है நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். आप क्या कहते हो? அவர் மேல் वो बोला குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாக்கும் பொருட்டு उसको कोई இயேசுவையே குற்றம் தோஷ் தியானங்களே यीशु को दोषी ठहराने के लिए அவரை சோதிக்கும்படி उसे परीक्षा करने के लिए இப்படி சொன்னார்கள். ऐसे बोले। இயேசுவோ குனிந்து लेकिन यीशु झुककर விரலினால் தரையில எழுதினார். अपने उंगली से भूमि में लिखने लगे। ஓயாமல் அவரை தொந்தரவு பண்ணனால बहुत बार उसे उन्होंने पूछा। அவர் நிமிர்ந்து பார்த்து वो ऊपर उठकर அவர் யாரை பார்க்கிறார்? वो किसे देखते हैं? நிமிர்ந்து பார்க்கிறார். वो नीचे से ऐसा இந்த ऊपर குற்றம் उठकर சாட்டுற ஆட்களை நிமிர்ந்து பார்க்கிறவர். ऐसे जो दोषी ठहराने वाले लोग को वो ऊपर उठकर देखता है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர் விரல நீட்டுறாங்களா? आज हमें देख के बहुत लोग उंगली उठाते हैं। ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார். प्रभु ऐसे ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். एक ही वचन पूछा, உங்களில் பாவம் இல்லாதவன் आप में अगर यदि कोई இவள் पापी மேல் नहीं है, முதலாவது கல்லறைய கடவன் என்று. इस स्त्री पर पहले पत्थर फेंकेगा। அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் குனிஞ்சுக்கிட்டார். वापस वो झुक गया था। ஒரு போய் நிக்கல, எல்லாம் ஓடியே போயிட்டான். एक इंसान नहीं खड़ा रहा, सब भाग गए। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு 10ஆம் வசனம், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர 10वां वचन, यीशु ने सीधा होकर उससे कहा, हे नारी, वे कहा, ஒருவனை காணாமல் क्या किसी ने तुझ पर ढंग की आज्ञा नहीं दी? वे कहाँ थे? சுத்தி சுத்தி பாக்குறாரு. वो ढूंढ कर देखता है कि कोई भी नहीं है। உன் மேல விரல் நீட்டின ஒருத்தனை காணலையாப்பா? जो तेरे में उंगली उठाए किसी भी नहीं, कोई भी नहीं। எல்லாம் எங்க ஓடி போனானுவ कहाँ पर चले गए सब लोग? என்று சொல்லி ऐसे बोलकर காட்டி बताकर, ஒருவனாகிலும் முன்னே ஆக்கினைக்குள்ளா தீர்க்கவில்லையா? एक जन भी तुझे दंड नहीं दिया करके पूछा। இந்த நியாய தீர்ப்புல இந்த மோசையோட நியாய பிரமாணத்தை நிறைவேற்றக்கு இந்த ஒரு பேரால முடியலையா? ये आज्ञा, मूसा के आज्ञा को पालन करने के लिए एक भी इंसान नहीं था क्या? ஒருவன் கூட நியாயம் தீர்க்க முடியல. एक भी इंसान ने न्याय नहीं किया। நியாயம் தீர்க்கிற வல்லமுள்ளர் ஒருத்தர் தான். जो न्याय करने वाला सामर्थ्य एक ही इंसान है। கல்லெறிஞ்சு கொல்லுக்கு ரைட் பர்சன் ஒருத்தர் தான். पत्थर से मारकर मारने के लिए एक ही इंसान को அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். वो एक ही इंसान पवित्र है। அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் वो पवित्र परमेश्वर அவளை நோக்கி, उसको देखकर, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. मैं भी तुझे दंड में नहीं लाऊंगा, तू अभी आगे से पाप मत कर करके நீ बोल। போ, இனி பாவம் செய்யாதே. तू जा, आगे से पाप मत कर। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படின்னு சொல்லி ऐसा बोलकर அந்த ஸ்திரீயை उस स्त्री को ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு தண்டிக்கக்கூடிய கல்லெறிந்துக்கு அடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளை அவரை நியாய தீர்ப்புல இருந்து விடுவித்தார். उस स्त्री को प्रभु ने छुड़ाया है। वो एक ही योग्य है न्याय करने के அவன் लिए। மறுபடியும் போய் பாவம் செஞ்சான்னு போட்டிருக்கான்? वो स्त्री वापस जाकर पाप किया करके लिखा गया है क्या? இல்ல. नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் ஒருத்தர் உண்மையாகவே மனதுருகி பார்த்தார்னா, तो अगर वो एक इंसान को
सच्चाई से मन तरफ से देखता है, तो உண்மையாகவே सच्चाई से பாரத்தோடு बोझ से அவருடைய குற்றத்தை பார்த்திருந்தோம் उसके गलती அவன் மீது தேவனுடைய அன்பை செலுத்தினபடினாலே उसके अंदर से प्रभु के प्रेम அந்த அன்பை தாண்டி அவளால தப்பு பண்ண முடியல. प्रभु के प्रेम से बढ़कर वो वापस पाप नहीं कर पाई. हालेलुया. हालेलुया. சில நேரத்துல சில பிள்ளைங்க வந்து எவ்வளவு அடிச்சு பார்த்தாலும் கேட்காது. कई समय में कोई बच्चे कितना भी मारो नहीं सुनते हैं. அம்மா அப்பா ரொம்ப கண்ணீரோட அழுது ஜெபிப்பாங்க. पिता मम्मी पापा बहुत आंसू बहाकर रोते हैं. அந்த பிள்ளைக்காக அன்பு அந்த பிள்ளை மேல வச்சிருக்க அன்பு நிமித்தமாக அவங்க துடிக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கண்ணு திறந்துரும். वो बच्चों के प्रेम के कारण वो जो माता पिता तड़पते हैं वो देखकर वो लड़का सुधर जाता है. என்ன இத்தனை பேரை அழ வச்சு நான் ஒத்தையில வாழ்ந்து என்னத்தை கண்டேன்? इतने जन को रुलाकर मैं अकेले जीकर क्या पाऊंगा? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி எனக்காண்டி ஜீவனை தூக்கத்தெல்லாம் மறந்து என்னை போஷித்து என் தாய் தகப்பனை கண்ணீர் வச்சுட்டு நான் எதுக்கு வாழ்ந்து? मैं अच्छा रहना चाहिए करके जीवन भोजन देके मुझे रखने वाले அந்த அன்பின் நிமித்தமா वो प्रेम के कारण அந்த பிள்ளை இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். आगे से मैं पाप नहीं करूंगा. இனி நான் நல்லா படிப்பேன். अभी मैं अच्छा நான் पढ़ूंगा. பரிசுத்தமா வாழ்வேன். अपना पवित्र जीवन जीऊंगा. இனி நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா வாழ்வேன். अभी मैं परमेश्वर के प्रिय. இப்படி தேவனுடைய அன்பின் நிமித்தமா தொடப்பட்டு வைராக்கியமா தேவனுக்காக நிக்கிறவங்க தான் நிலைச்சு நிக்க முடியும். ऐसे प्रभु के प्रेम से छुआ गए बच्चे ही जलन से रह सकते हैं. நான் இன்னைக்கு விட்டுருவேன். मैं आज छोड़ दूंगा. நாளையில இருந்து அப்படியே இருப்பேன். कल से वैसा रहूंगा. இப்படி சரீரத்துல நம்ம ஏதாவது தீர்மானம் பண்ணிட்டு 4 நாள் கழிச்சு மறந்து போயிடும். ऐसे शारीरिक रीति से हम कुछ निर्णय लेके 4 दिन ஹார்ட் டச்சிங்ல உள்ள இருந்து அன்பின் நிமித்தமாக இனி என் தங்க தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க விட மாட்டேன். दिल की गहराई से हम जब बोलते हैं कि आगे से मैं अपने माता पिता को रोने नहीं என் தேவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பொல்லாங்க நான் செய்ய மாட்டேன். मेरे परमेश्वर के सामने मैं इतना बुरा चीज गलती நான் யாருக்கு அது எனக்கு தெரியும். मैं कौन मुझे पता है. ஆனா என் வீட்ல என்ன நேசிக்கிறவங்க எல்லாரும் என்னை பரிசுத்தமா பார்க்கறாங்க. मेरे घर में जो मुझे प्रेम करते सभी என்னை அன்போட கூட பார்க்கறாங்களே प्रेम से देखते हैं என்று சொல்லி इसीलिए सब அந்த सोच பிள்ளை என்ன பண்ணும் தெரியுமா? वो बच्चे क्या सोचता है அவளுக்கு விலையேற பெற்றதா இருக்கதெல்லாம் உடைச்சிருவான். उसके जो बहुत बहुमूल्य चीज है वो सब तोड़ இந்த ஸ்திரீயும் அதே தான் பண்ணா. ये स्त्री भी वही की थी. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல लूका 7वां अधिकार में ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போறாரு. प्रभु एक घर में जा रहे हैं. இந்த பாஸ்டர் பரிசேயன் வீட்டுக்கு தான் போறாரு சாப்பிடக்கு. ये फरीसियों के घर में ही जा रहा है. இத கேள்விப்பட்டு ये सुनकर 37ஆம் வசனம் 38 वचन ஆண்டவர் இந்த வீட்டுல பந்தி இருக்க போறாருங்கிறத அறிந்து प्रभु उस जगह पर भोजन के लिए आया है करके ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து एक कुप्पू में वो बहुमूल्य इतर को लेके आए. ஹல்லேலூயா. அப்ப அந்த காலத்துல இப்ப நம்ம வீட்டுல தங்கத்தை வைக்கிற மாதிரி அந்த காலத்துல அது வந்து வெளியேறப்பட்ட பரிமள தைலம் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. अब हम जो घर में जैसे गोल्ड रखते हैं वैसे ही इत्र भी उस जमाने में बहुत महत्वपूर्ण. அதை கொண்டு வந்து वो लेके அவருடைய பாதங்களுக்கு அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு उसके पैरों के बाजू में बैठकर रोकर அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து उसके पैरों को अपने आंसू से भरकर தன் தலைமயிரினால் துடைத்து अपने सिर के बालों से उसे पोंछकर அவருடைய பாதங்களை முத்தம் செய்து उसके पैरों को அந்த வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை பூசினார். बहुमूल्य इत्र को उसने लगाया. ஹல்லேலூயா. हालेलुया. அவரை அழைத்த பரிசேயன் वो जो बुलाया गया அந்த फरीसियों விபச்சார ஸ்திரீலா ये तो वो व्यभिचार करने वाला स्त्री है. இது ஒரு பாவியான ஸ்திரீலா ये तो एक पापी स्त्री है. இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தும் தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று அறியாது இருக்கிறாரே. यदि एक भविष्यवक्ता होते हुए भी ये जान नहीं सकता है कि ये कैसी औरत है. ஆண்டவருடைய கண்கள் அவன் இருதயத்தை பார்த்தது. प्रभु के आँख के उसके हृदय को பரிசேயனாகிய சீமோனே फरीसियों का उठकर सीमोन உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். मैं तुझे एक कार्य बताना चाहता हूँ. ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். एक जन में एक इंसान से 2 जन कर्जे में थे. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு एक इंसान 500 चांदी के सिक्के. இன்னொருத்தன் 500 வெள்ளிக்காசு ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு. एक जन 500 सिक्के कर्जा लिया था और एक जन 50 सिक्का कर्जा இப்போ लिया. இவனுக்கு கொடுக்கறதுக்கு இவனுக்கு வழி கிடையாது. दोनों भी कर्जा वापस चुका नहीं सके. அந்த ஒருத்தன் 2 பேரையும் மன்னிச்சு விட்டான். तो वो जो इंसान था दोनों को भी उसने माफ कर दिया कर्जा. இப்போ 2 பேருக்கும் மன்னிப்பு கொடுத்தாரு. ஒரு 50 வெள்ளிக்காசுக்காரனுக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு, 500 வெள்ளிக்காசுக்காரனுக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு. 50 चांदी के सिक्का वालों को भी उसने माफ कर दिया. இதுல 2 பேர்ல 500 யார் அதிகம் இந்த 2 பேர்ல யார் அதிகமா அன்பு செலுத்துவா? ये दोनों में कौन प्रभु से बहुत प्रेम करेगा? அதிகம் எவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிக அன்பு செலுத்துவான். जिसको ज्यादा माफ किया गया वो ज्यादा प्रेम करेगा. நீ சரியா சொன்னப்பா. तू बहुत
बस बरोबर कहा है। அவன் சொன்னான், சரியா சொன்னான். पत्र से वो फरीसियों से कहा कि तो बहुत सही बोला। ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஸ்திரியை நோக்கி பார்க்கிறார். प्रभु इस स्त्री को देखता है। நான் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது मैं घर में प्रवेश करते समय இல்ல ஆண்டவர் வந்து அந்த ஸ்திரியை நீ இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, तू जो ये स्त्री को देखता है, நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்தேன், जब मैं तेरे घर पर आया நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, तू मेरे पैरों के लिए पानी नहीं दी, இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நனைத்து लेकिन ये स्त्री आंसू से मेरे पाँव தன் धोई, தலைமையினால் அவளை துடைத்தாள். अपने बालों से मेरे पाँव நீ என்னை धोई, முத்தம் செய்யவில்லை, तू मुझे चुम्बन नहीं दिया। நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் இவள் முத்தம் செய்தாள். मैं जब से अंदर आया तब से मैं बहुत बार मुझे ये स्त्री நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, तू मेरे सिर पर इत्र नहीं लगा, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாளே. लेकिन यदि ये स्त्री मेरे पैरों को इत्र से लगाया, ஆதலால் इसीलिए நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं आपको कहता हूँ இவள் செய்த अनेक பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. इसने जो इतना भी पाप इसने किया सभी पाप माफ किया गया। இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ये मुझसे बहुत प्रेम किया। எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ किसी को थोड़ा माफ किया அவன் गया है, கொஞ்சம் அன்பு கூறுவான் वो थोड़ा प्रेम करता है। என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ऐसा कहकर तेरा पाप क्षमा உன் हुआ விசுவாசம் உன்னை ரட்சித்தது, करके, तेरा विश्वास तुझे சமாதானத்தோட போ என்று சொன்னார். समाधान से जा करके அப்ப ஆண்டவர் அவளுடைய உள்ளத்துக்குள்ள அன்பை பார்க்கிறார். तो उसके हृदय के प्रेम को देख। அந்த ஸ்திரீயும் ஆண்டவருடைய பாதத்தை பார்க்கிறான். स्त्री भी परमेश्वर की இந்த प्रेम உலகெல்லாம் கல்ல தூக்கி எடுத்து நீ அடிச்சு கொல்லணும்னு நிக்கும் போது देखी। ये दुनिया मुझे जो पत्थर से मार कर फेंकने के लिए सोचते समय, இந்த பாதம் மாத்திரம் என்னை தேடி வரலனா अगर यदि ये पाँव मुझे ढूंढ कर नहीं आया तो இந்த பயலெல்லாம் என்னை அடிச்சு கொண்டு போனவன். ये पुण्य इंसान मुझे मार कर खत्म कर देते। ஆகவே அந்த பாதம் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தது. ये पहले ही मुझे जीवन दिया அந்த था, பாதத்தை முத்தமிட்டாள், वो चरण को उसने चुम्बन ஆண்டவரை किया, ஆராதித்தாள், प्रभु को आराधना की, கண்ணீரால் நனைத்தாள். आंसू से भरा, அவள் வெட்கப்படவே இல்லை. वो शर्मिंदा नहीं थी। விலையேறப்பட்ட எல்லாத்தையும் உடைச்சு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார். बहुमूल्य इत्र को तोड़कर उसके पाँव में डाला। நம்ம கூட ஜீவனோடு இருப்பதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. हम भी जीवन रहने के लिए एक அவர் நம்மளை தேடி வரலனா अगर हम वो ढूंढ कर नहीं நம்ம आया, பாவத்துல குடி பழக்கத்துல சாபத்துல இருந்து விடுவிக்கப்பட்டிருப்போமா? हम पापों से श्राप से हम நம்முடைய இருள் வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக்குனாரு. हमारे அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். उसे हम आराधना करने आए। எத்தனை திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டல்ல கஷ்டத்துல இருந்திருப்போம், कितने जन हम हॉस्पिटल में கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருப்போம். हाथ छोड़ा हुआ, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்போமோ, ये बच्चों को कैसे चलाऊंगा, எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ காரியங்கள் நடக்குது. कितने लोगों को कितना चीजें होता है, அப்பொழுது நம்ம கலங்கி இருப்போம். तभी हम बहुत, ஆனா நமக்கு ஜீவனோட வைத்திருக்கிறாரு, लेकिन हमें जीवन दिया है, நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. हमें चलाया है, அவரை ஆராதிப்பதற்காக उसे வந்திருக்கிறோம். आराधना करने के लिए हम प्रभु। போன வாரத்தில் நம்ம ஒரு மெசேஜ் கேட்டோம். गए हफ्ते में हम एक मैसेज सुने थे। ஒரு தகப்பன் एक पिता திருந்தி வர்ற பையனை பார்த்து जो मन फिर कर आया हुआ लड़का को தூரத்துல देखकर, வரும்போதே மனதுருகி அவனை கண்டு மனதுருகிறார். जब दूर से वो लड़का आता है वो मन तरस कर भाग के आता है। நீ ஏன்டா போன அப்படின்னு ஏசக்கா வந்தாரு. पिता डांटा था क्या कि तू क्यों गया करके उसको डांटा। லூக்கா 15:20 எடுத்து பாருங்க. लूका 15-20 हम लेके देखेंगे। தகப்பன் அவனை கண்டு दूर कर भाग के आता है। நான் ஒரு ஸ்டெப் எடுத்துச்சுன்னா அவர் ஓடி வராரு. अगर एक स्टेप लूंगा तो प्रभु भाग के आता है, என்னை கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்க मेरे ஆயத்தமா गले இருக்கார். लगा के मुझे चुम्बन देता है। அவருடைய கண்கள் நம்மளை பார்க்கும்போது उसके आंखें अगर हम देखते हैं அன்பினால நிறைஞ்சு ஓடி वो வரும். प्रेम से भरकर है। அவரிடத்துல வரதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? उसके पास आने के लिए हम आए थे। நல்ல சமாரியன் अच्छा समारिया, எருசலேம்ல இருக்கக்கூடிய ஆளு எரிகோவுக்கு போயிட்டு இருக்கான். यरूशलेम में रहने वाले समारिया एरिगो में जाता है। போனது அவன் தப்பு தான். गया वो उसका, கல்லர் கையில மாட்டிக்கிட்டான். वो फंस गया था। ஆனாலும் फिर भी நிறைய பேர் பார்த்துட்டு தூரமா பக்கமா விலகி போயிருவாங்க. बहुत जन देखते हैं दूर से निकल जाते हैं। அதுல விசேஷமா பரிசு சரிசரி எங்கே ஓடி போகணும் தெரியாது. और फरीसियों तो ஆனா நல்ல சமாரியன் लेकिन अच्छे समारियों காயம் கட்டினாரு,
उसको गाँव தோள் மேல் बांधा, சுமந்தாரே மனது உருகினாரே उसको मन तरस किया था। ஹalleluya हालेलुया। அப்பரை போல் அன்பு செலுத்துற ஒருவர் இல்ல उसके जैसे प्रेम करने वाले कोई भी மத்தேயு 14:14 சொல்லிருது मत्ती 14:14 அவர் लिखा திரளான है, ஜனங்களை கண்டு वो बहुत लोगों को देखा, மனதுருகி मन तरस அவருடைய कर வியாதிகளை சுகமாக்கினார் की बीमारी चंगा किया। ஆண்டவர் परमेश्वर பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்த நோவாவுக்கு पवित्र जीवन जिया नोआ கர்த்தருடைய को கண்களை தயவு கிடைக்க செய்தார் परमेश्वर के आंखों में दया मिला। இயேசு எப்படிப்பட்டவரோ यीशु कैसा है என்று சொல்லி நினைக்கு காண ஆசையாக இருந்த சகையு ऐसे देखने के लिए आशा के साथ रह सके यूं பாவியா கருதப்பட்ட ஒரு மனுஷன் पापी करके ठहरा गया தன்னை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இலைக்கு மறையில உட்கார்ந்திருக்கான் मुझे कोई भी नहीं देखना चाहिए करके वो पेड़ के नीचे லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் लूका 19 में हम देखेंगे तो देखेगा யாரும் அவனை பார்க்கல कोई भी उसे ஆனா नहीं இயேசு देखा அவனை அந்த இடத்துல था, காண்கிறார் लेकिन यीशु के आंख उसे देखा था। ஹalleluya हालेलुया। இயேசு எப்படிப்பட்டவர்னு காணனுக்கு அவன் எங்கேயாவது முக்குல ஒளிஞ்சிருந்தா கூட यीशु कैसा है करके देखने के लिए वो कहां पर छुपा அவனை है தாண்டி ஆண்டவர் போக மாட்டார் उसे छोड़कर वो परमेश्वर आगे எல்லாரும் போயிட்டு இருந்தாலும் இவர் நின்று அண்ணாந்து பார்த்து சகையுவே என்று பெயர் சொல்லி सभी கூப்பிடுவார். आगे जाएंगे तो भी वो खड़ा होकर जकीयू नीचे उतर करके वो देखता அவனுடைய है। உள்ளத்துல இருக்கிற வாஞ்சை ஆண்டவர் उसके பார்க்கிறார் हृदय के देखता है वो। சொந்த கணவன் தண்ணியை கொஞ்சோட கொடுத்து இந்த பிள்ளை எப்படியும் பாத்துக்கிற வழி அனுப்பி விட்டான் खुद का पति तो बच्चों को कैसे भी संभाल करके पानी देकर भेज दिया। ஆதியாகமம் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது ஆகார் என்ற சகோதரி जो उत्पत्ति में लिखा है आगार करके एक स्त्री। ஹalleluya हालेलुया। தண்ணி காலி ஆயிட்டு पानी भी खत्म, வனாந்தரம் रेगिस्तान, குழந்தை இஸ்மாயில் எங்க எப்ப சாவான்னு தெரியாது बच्चा इस्माइल कब मरेगा नहीं पता, துடிக்கிறான் वो तड़प रहा है, அவ அழுறா वो रो रही है। ஹalleluya हालेलुया। கர்த்தர் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டார் प्रभु वो बच्चे की आवाज को सुना था। இவ அழுத சத்தத்தை கேட்கல குழந்தை சத்தம் ஆண்டு கேட்கிறார் इसने जो हागार रोई, நீ इसने தேவனை सुना। ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்து நம்ம சத்தத்தை கண்டர் கேட்பார் अगर आप प्रभु को माने हुए बच्चे होंगे तो आपके ஆகார் என்று சொல்றது மாம்சம் आकार मतलब मांस। ஹalleluya हालेलुया। மாம்சத்தின்படி நடந்த கல்யாணம் அது मांस से हुआ कार्य को ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த மனைவி கிடையாது प्रभु ने दिया हुआ वाचा का அவ அழுதால் உருண்டால் அந்த சத்தம் கேட்காது वो रोएगी या कुछ भी करेगी उसका आवाज नहीं सुना पाएगा। ஆனா लेकिन ஆசீர்வதிக்கப்பட்ட परमेश्वर அழைக்கப்பட்ட ஆசீர்வாद ஆபிரகாமின் வித்தாய் இருந்த அந்த இஸ்மாயிலுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார் अब्राहम के बीच के इस्माइल की आवाज को वो सुने थे। நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்தா अगर आप यीशु को माने हुए बच्चे சொந்த होंगे ரட்சகரை तो ஏற்றுக்கொண்டியானா अपने खुद के मसीहा உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார் आपके आवाज को परमेश्वर தேவதூதனை सुनेगा। அனுப்புவார் देवदूत எந்த भेजेगा, இடத்துல துறவு இருக்கிறத காட்டுவார் कहाँ पर உன் தாகத்தை தீர்ப்பார் आपके प्यास को भोजेगा। ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேரை வச்சாங்க अगर परमेश्वर நீர் என்னை காண்கிற தேவன் आप मुझे देखने वाले परमेश्वर, ஹalleluya हालेलुया। யார் என்னை கைவிட்டாலும் कोई भी मुझे என்னை छोड़े, காண்கிறதுக்கு ஒரு தேவன் मुझे இருக்கிறார் देखने वाला परमेश्वर, கர்த்தர் அவளை கூட ஒரு பெரிய ஜாதியா மாத்திட்டார் परमेश्वर उसे भी एक बड़ा जाति बना। ஹalleluya हालेलुया। அவர் நம்மளை அறிந்து वो हमें जांच कर देखकर நம்ம அறிந்திருக்கிறவரா இருக்கிறார் वो हमें நம்ம உள் இருதயங்கள் அவருக்கு மறைவாகவே இல்லை हमारा जो हृदय की क्रिया है वो நம்முடைய வேதனைகளை அவர் பார்க்கிறார் हमारे वेदना को वो देखता நம்முடைய है, கண்ணீரை அவர் காண்கிறார் हमारे आंसू को वो देखता है। தலைகளை தாழ்த்தோம் हाथ सिर झुकाकर மாத்தால் மரியாளுடைய கண்ணீரை கண்டு मार्था मरियम के आंसू को देखकर கலங்கி கல்லறைக்கு சென்று कल व्याकुल होकर वो कब्रिस्तान गई थी। மரித்து போவன் லாசர் உயிர்ப்பித்தவர் मरा हुआ लाजरस को उसने जलाया। சகையுடைய உள்ளத்தை பார்த்து सकेयू के हृदय को देखकर பெயர் சொல்லி அழைத்த தேவன் नाम पुकार कर उसे बुलाया। விபச்சார ஸ்திரியை व्यभिचार की स्त्री को பாவியாய் பார்க்காதபடி पापी से न இனி ठहराया, பாவம் செய்யாதே என்று சொல்லி आंखें से पाप मत करने की बोली। அவரை நேசித்த அன்பின் उससे கண்கள் प्रेम करके प्रेमी आंखें, தனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை வாலிப பையனும் இறந்து போயிட்டான் हमारे पास किया हुआ एक ही भरोसा, எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கையே இல்ல उसका जो लड़का मरा था எல்லாவற்றையும் இழந்து அழுது கொண்டு ரோட்ல வர்ற அந்த ஸ்திரீயோட கண்ணை பார்க்கிறார் सारी चीज वो खोकर रोई थी, उस அழாதே என்று आंसू சொல்கிறார். देखा। उसे रो मत कर, ஆகாரே आगार என்று சொல்லி அவளது அகத்தை தீர்க்கிறார் उसके प्यास को बुझाता है। ஹalleluya हालेलुया। கர்த்தர் நம்மை தொட்டு சுகமாக்குறவர் परमेश्वर हमें छू कर அவர் நல்ல சமாரியன் மனது अच्छा வருகிறவர் समारी है। ஆண்டவரோட தூரமா போயிருந்தா கூட प्रभु से हम दूर அப்பான்னு சொல்லி गए, மறுபடி வரும்போது अपा करके हम वापस आते நம்மை அள்ளி समय அணைத்து முத்தமிட்டு वो हमें गले लगाकर हमें चुमन देता है। நம்ம இழந்து போன எல்லா ஆசோத்தை கொடுக்க வல்ல கொண்டவர் हम खोए थे सारे आशीष को இந்த நாள்ல
इस दिन को உங்களுடைய கண்கள்ல आपके आंखों से நோவாவுக்கு கிடைத்தது போல नोआ को जो मिला था எனக்கும் கிருபை கிடைக்கட்டும். मुझे भी कृपा मिले, என்னுடைய குடும்பங்களும் காக்கப்படட்டும். मुझे मेरे परिवार भी बचा, நானும் ஆசீர்வாதமா வாழணும். मुझे भी आशीष मिले, எல்லா குறைகளும் நீங்கட்டும். सारे कमी कटे இயேசுவே என்னை தொடுங்கன்னு यीशु சொல்லுவோம். मुझे छुओ, என் கண்களை தொடுங்கப்பா, मेरी आंखों को என் छुओ, கண்ணீரை தொடுங்கப்பா, मेरे आंसू को என் पोछो கழிப்பை மாற்றுங்கப்பா. और खुशी में बदलो। மரித்து போன பகுதி ஜீவன் உண்டாகட்டும். मरा हुआ अव्यय जिलाए ना दो परमेश्वर, மரித்து போன பகுதி இயேசுவின் நாமத்துல உயிர்ப்பிக்கப்படுவதா? मरा हुआ अव्यय जिलाने के लिए प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தினால, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से மனிதன் முகத்தை பார்க்கிறான், मनुष्य मुंह को देखता है, चेहरे को दिखता है. चेहरे को देखता है। தேவனோ परमेश्वर இருதயங்களை பார்க்கிறவர். हालेलुया। உங்களுடைய இருதயங்களை ஆழ்ந்து பார்க்கிறவர். प्रभु आपके हृदय को जांचने के लिए, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று யோபு பக்தர் जांचने के சொல்றார். बाद मैं सोने के जैसा பூமி எங்கு உலாவுகிற அவருடைய கண்கள், पूरा भूमि को वो ஆழங்களை அறிகிற கண்கள். गहराई को देखने वाले आंखें। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் விசாரிக்கிறார், யோபு பற்றி நீ பார்த்தாயோ? अय्यूब को तूने देखा करके परमेश्वर पूछता है। அவனை போல ஒருவன் பூமியில் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். उसके जैसे एक इंसान पृथ्वी में नहीं, நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்வாரா? हमें देख के भी பாடுகள் உபத்திரத்துக்கு மத்தியிலையும் परिस्थिति के बीच, பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் बहुत कठिनाई के बीच में யோசேப்பை போல பரிசுத்தமாய் நாம் வாழ்கிறோமா? यूसुफ के जैसे हम पवित्र தாவீதை जीवन, போல துதிக்கிறவனா இருக்கிறோமா? दाऊद के जैसे हम स्तुति करते हैं, தானியேலை போல இடைவிடாமல் தேவனை ஜெபிக்கிறவனா दाऊद के இருக்கிறோமா? जैसे हम हमेशा प्रार्थना करते हैं। கர்த்தருடைய கண்கள் परमेश्वर की आंखें அவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறது, उसके बच्चों की आवाज सुनता அவருடைய है, இருதயங்களை உற்று நோக்கி பார்க்கிறது. उसके हृदय को अंदर से देखता है। இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார்.